வரும் நாட்களில் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு நிகழலாம். குறிப்பாக திமுகவில் அமைச்சர்கள் மாற்றம், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவின் வியூகங்கள் போன்ற பெரும் நிகழ்வுகள் நிகழலாம் என்று சில தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணத்திற்கு முன்னதாக பல அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும், தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஒரு வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்கின்றார்கள். இதற்கான லிஸ்ட் ரெடியாகிவிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக பல திருப்பங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஆளும் திமுகவில் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்க உள்ளது. 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளதாகவும், அதை போல ஒரு புதிய அமைச்சர் களமிறக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வெளிநாடு செல்ல உள்ளார். இதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கி உள்ளது. இதையடுத்து திமுகவில் அதிரடி மாற்றங்கள் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் விரைவில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சில அமைச்சர்களுக்கான இலக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்து ஆடும் திட்டத்தில் இருக்கிறாராம். இதனால் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட உள்ளதாகவும், அதை போல உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.